أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا. عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا. أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا. عبيدك يا إله الناس غاو وليس سواك. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். ரமலான் மாதத்தினுடைய 9வது நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கும் அதிகமாக அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல் அர்பஊன நிசாஇய்யா என்று சொல்லப்படக்கூடிய பெண்கள் தொடர்பான 40 செய்திகள் என்ற ஹதீஸ் புத்தகத்தை நாம் தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். ஆரம்பமாக பார்த்த செய்திகள் சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் இப்ப நான் சொல்லிக்கிறேன். அதாவது ஆரம்பமாக பெண்கள் சம்பந்தமாக பார்த்த ஒரு சில செய்திகள்ல பெண்கள் பள்ளிக்கு வருவதற்கு அனுமதி உண்டு, பள்ளிக்கு வரக்கூடிய பெண்களை நீங்கள் தடுக்க வேண்டாம், அதல்லாத தேவையில்லாத விஷயங்களுக்கு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வருவது ஆகமானதல்ல என்பது சம்பந்தமான ஒரு சில செய்திகள் பார்த்தோம். அது சம்பந்தமான ஒரு ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், லவ் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ மா அஹ்தஸ அன்-நிஸாஅ லமனஅஹுன்னல் மசாஜித். அதாவது அல்லாஹ்வுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 18 வயது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தது 58 வயது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்தது 40 வருடங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு பிறகு இந்த 40 வருடத்திற்குள் ஏதோ ஒரு நேரத்துல ஒரு நாள்ல தான் அல்லாஹ்வுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த செய்தியை சொல்றாங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு எவ்வளவு நெருக்கமான காலம். அதிகபட்சம் 40 வருடம். நான் சொல்றது அதிகபட்சம் 40 வருடம். அதுக்குள்ள இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. சொல்லப்படுற செய்தியை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு எவ்வளவு நெருக்கத்திலேயே இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்படுது அப்படின்னு பாருங்க. ஆயிஷா சொல்றாங்க, இப்ப பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தால், இப்ப பெண்கள்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எப்படி அவங்களுடைய செயல்பாடுகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தா, பனு இஸ்ராயல் சமுதாயத்து பெண்கள் எப்படி பள்ளிகளை விட்டு தடுக்கப்பட்டார்களோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் பள்ளியை விட்டு பள்ளிக்கும் நீங்கள் செல்ல வேண்டாம் என்று தடுத்திருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த பிறகு ஒரு அதிகபட்சம் 40 ஆண்டுகளுக்கு உள்ள அதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெண்களிடத்துல பார்த்த ஒரு சில தவறான விஷயங்கள், இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதர் ஹைருன் நாசி கர்னி சும்மல் லதீன யலூனஹும், மக்களிலேயே சிறந்தவர்கள் நான் வாழும்போது என்னோடு வாழ்ந்த சஹாபாக்கள், அதற்கு அடுத்து சிறந்தவர்கள் என்று தாபீன்களுடைய அந்த கூட்டத்தை, அந்த சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தினாங்க. அந்த அளவுக்கு சிறந்த சமுதாயம் தான் அந்த சமுதாயம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொன்ன அவங்கள்ட்டயே ஒரு சில தவறுகளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்க போய் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப இந்த பெண்கள் நடந்துக்கக்கூடிய இந்த முறைகளை பார்த்தாங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிக்கு பெண்கள் வருவதையும் தடை செய்திருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த செய்தியை சொல்றாங்க. ரெண்டாவது, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். இது வெறுமனே ஒரு வேகத்துல ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஃபகீஹா, ஒரு மார்க்க விளக்கமுடைய பெண். அல்லாஹுடைய தூதரிடத்திலிருந்து அதிகமான செய்திகளை பெற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி.
அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த பெண்கள்ல முதலாம் நபர். சரிங்களா? பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்துதான் மார்க்க சட்டங்கள் கேட்பார்கள். அந்த அளவிற்கு மார்க்க விஷயங்களில் ஒரு விளக்கமுடைய ஒரு பெண்மணி ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதரோடே வாழ்ந்த ஒரு பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக விருப்பமான மனைவி. அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நெருக்கமாக இருந்த ஒரு பெண்ணும் கூட. அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் முழுமையாக அறிந்து வைத்திருந்த ஒரு பெண்மணி. அப்ப அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய நிலையை பார்த்திருந்தால் பள்ளிக்கு செல்வதை விட்டும் தடை செய்திருப்பார்கள் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்படின்னா உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருந்தால் அப்படி செய்திருக்க வாய்ப்பு உண்டு என்று அர்த்தம். வெறுமனே கோபத்துல ஒரு ரோஷத்துல சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. அந்த அளவுக்கு விளக்கம் உள்ள ஒரு பெண்மணி தான் அவங்க உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க சொல்றாங்க அப்படின்னா இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த காலகட்டத்திலேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெண்களிடத்துல அவ்வளவு மோசமான செய்தி விஷயங்களை கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக படு மோசமான நடைமுறையை அந்த பெண்கள்கிட்ட பார்த்திருப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்த சமுதாயம்னு சொன்னவங்க. அவங்கள்ட்ட பார்த்த ஒரு சில சஹாபிய பெண்மணிகள்கிட்ட இருந்த அளவிற்கான விஷயங்கள்ல ஒரு சில மாற்றங்களை பார்த்ததற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த அளவிற்கு கண்டிச்சு சொல்றாங்க. அப்படின்னா 40 வருடத்திலேயே அந்த நிலைமை அப்படின்னா 1440 வருடத்திற்கு மேல இப்ப கடந்து வந்திருக்கும். இப்ப நம்மளுடைய நிலைமை எந்த அளவிற்கு மாற்றப்பட்டிருக்கும். இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தா என்ன சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க எப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும். நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். இதுலயும் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லப்படணும் அப்படின்னா அதிகமாக பெண்கள் ஆண்களோடு கலக்கக்கூடிய ஒரு இடம் பெரும்பான்மையாக எது இருக்கும் அப்படின்னா குடும்பம். பெரும்பான்மையா எது இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஒரு கலப்பு அதிகமாக இருப்பதற்கான காரணமாக இருக்கும். நான் முன்னாடியே சொல்லி இருக்கேன், மஹரமான ஆண்கள் யாரெல்லாம் ஒரு பெண்ணுக்கு அவருடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஒரு மறைக்கப்பட்ட ஒரு நிலையில் அந்த ஆடை இல்லாமல் சாதாரணமாக வெளிப்படுத்துவதற்கு, சாதாரணமாக செயல்பாடுகள் அமைத்துக் கொள்வதற்கு, சாதாரணமாக பேசி சிரிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட ஆண்கள் என்பது மிக வரையறுக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹு தாலா ஒரே வசனத்துல 6 நபர்களை தெளிவாக சொல்றான். இவர்கள் மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கு முழுவதுமாக நேரடியாக சர்வசாதாரணமாக பேசி சிரிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட ஆண்கள். அது அல்லாத மற்ற அனைவருமே மஹரம் அல்லாத அஜனபியான ஆண்கள். அவர்களிடத்தில் அவர்கள் 3வது நபராக இருந்தால் முற்று முழுவதுமாக அவர்களை தவிர்த்திடலாம், அது பெரிய விஷயம் அல்ல. குடும்பத்தாராக இருந்தால் எந்த அளவிற்கு அவர்களிடத்தில் பேணுதலாக உங்களால தவிர்த்து நடக்க முடியுமோ அந்த அளவிற்கு நடந்து கொள்வது உங்கள் மீது கடமை. அது அவர்களுக்கு ஒருவேளை மார்க்க விஷயம் தெரியாமல், இந்த மஹரம் அஜனபியுடைய சட்டங்கள் தெரியாமல் இருந்தாலும், உங்களை பற்றி அவங்க ஏதாவது நினைப்பாங்க என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும், உங்களால் எந்த அளவிற்கு இயலுமோ அந்த அளவிற்கு அந்த ஆண்களிடத்தில் நீங்கள் ஒரு இடைவெளி விட்டு நடந்து கொள்வது என்பது உங்கள் மீது கட்டாய கடமை. யாரிடத்தில் எல்லாம் வெளிப்படையாக ஒரு தன்னுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தும் வகையில் இயல்பான முறையில் பேசுவதற்கும் பழகுவதற்கும் அனுமதி உண்டு என்றால், முதலில் தந்தை, அதே மாதிரி பெற்றோர்களுடைய தந்தை, உம்மாவுடைய வாப்பா, வாப்பாவுடைய வாப்பா, இவர்கள் எல்லாம். 2வது பிள்ளைகளுடைய பிள்ளைகள், ஒரு பெண்ணுடைய அவர்களுடைய பிள்ளைகள், அதே மாதிரி அவர்கள் பெற்ற பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இருப்பாங்களே பேரர்கள், அவங்க இந்த 2 பேர். 3வது உடன் பிறந்த சகோதரர்கள், அந்த சகோதரர்களுடைய பிள்ளைகள். உடன் பிறந்த சகோதரர்கள் யாரு? கூட பிறந்தவங்க, தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த உடன் பிறந்த சகோதரர் இருப்பாங்களே அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள். அதே மாதிரி தாய் வழி தந்தை வழி சகோதரர்களும் அடங்கும். அப்படின்னா பெரும்பாலும் இருக்காது. ஒரு தாய் முன்னாடி ஒரு ஒரு ஆணை திருமணம் செஞ்சிருப்பாங்க, அவர்கள் மூலமாக ஒரு பிள்ளை இருக்கும் அவங்களுக்கு, அந்த ஆண் மரணிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2வது ஒரு திருமணம் செஞ்சிருப்பாங்க, அவங்க மூலமா ஒரு பிள்ளை இருக்கும். முதல் கணவர் மூலமாக ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கும். அவர் மரணிச்சதுக்கு அப்புறம் திருமணம் செஞ்ச 2வது கணவன் மூலமா ஒரு பெண் பிள்ளை இருக்கும். இவர்கள் இருவரும் திருமணம் செய்ய தடை, மஹரமான ஆண் பெண். சரிங்களா? அதே மாதிரி கணவருக்கு 2 மனைவி இருக்கும், ஒரு மனைவிக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கும், ஒரு மனைவிக்கு ஒரு ஆண் பிள்ளை இருக்கும். இவர்களும் திருமணம் செய்ய தடை, மஹரமான ஆண்கள். இப்படி இவர்களாம் சகோதரர்கள் சகோதரிகள் என்ற அடிப்படையில் வருவாங்க.
தாய் வழி சகோதரி, தந்தை வழி சகோதரி, இப்படிங்கிற வரிசையில வருவாங்க. இப்ப இவர்கள் தந்தையுடைய பெற்றோர்களுடைய பெற்றோர்கள், அதே மாதிரி பிள்ளையுடைய பிள்ளைகள், சகோதரர்கள், அது தந்தை வழி தாய் வழி உடன் பிறந்த சகோதரர் எப்படியா இருந்தாலும் சரி, அவர்களுடைய பிள்ளைகள், இதெல்லாம். அதே மாதிரி தந்தை உடன் பிறந்தவர்கள் அப்படின்னா சின்னாப்பா, பெரியாப்பா, இவர்கள். அதே மாதிரி தாய் உடன் பிறந்தவர்கள் மாமா. சரிங்களா? இந்த நபர்கள் மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கு முழுவதுமாக அலங்காரத்தை வெளிப்படுத்துவதற்கு, வெளிப்படையான முறையில், இயல்பான முறையில் பேசி சிரிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட நபர்கள். இதை தாண்டி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், அவங்க காக்கான்னு சொல்லப்பட்டாலும் சரி, தம்பின்னு சொல்லப்பட்டாலும் சரி, வாப்பா மாதிரி சொல்லப்பட்டாலும் சரி, எந்த வார்த்தையில சொல்லப்பட்டாலும் சரி, அவர்களிடத்தில் ஒரு பெண் தன்னால் இயன்ற அளவிற்கான இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். குடும்பத்தார்கள், உறவினர்கள் என்ற அடிப்படையில அவர்கள் வீட்டுக்கு வந்து போவது, நாம் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு வருவது, வெளியில் எங்கேயாவது பார்த்தால் சலாம் சொல்லிக் கொள்வது, இதெல்லாம் தடை இல்லை. ஆனால் அது வரம்பு மீறக்கூடாது. அது வரம்பு மீறக்கூடாது. ஆனா ரொம்ப வரம்பு மீறக்கூடிய ஒரு இடமாக அது இப்ப இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஒரு குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு நிகழ்வு, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், நல்லது கெட்டது, அல்லது ஏதாவது குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது வெளியே போறது, இந்த இடங்களில் எல்லாம் இந்த ஆண் பெண் குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய இவர்களுடைய கலப்பு, அவர்கள் பேசி பழகி கொள்வது என்பது ஒரு மிக மோசமான ஒரு இடத்தில் வருவதை பார்க்கலாம். தவறான முறையில நீங்க பழகுறீங்க அப்படி நீங்க சொல்லப்படல. தவறான எண்ணங்கள் யாருக்கும் இருக்காது, அது கயிறு தான். தவறான சிந்தனைகள் யாருக்கும் இருக்காது. அதாவது சித்தாப்பாவுடைய மகன் அப்படின்னா தம்பி மாதிரிதான் நீங்க நினைச்சிருப்பீங்க, காக்கா மாதிரிதான் நீங்க நினைச்சிருப்பீங்க. சரிங்களா? மாமாவுடைய மகன் அப்படின்னா அந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல, அந்த உறவுல தான் நீங்க நினைச்சு பழகுவீங்க. மார்க்கம் என்ன சொல்லுது? இந்த பழக்கத்திற்கு மார்க்கம் என்ன சொல்லுது? அந்த பதில் தான் நம்ம இங்க பேசுறோம். சரிங்களா? உங்களுக்கு தவறான எண்ணங்கள் வந்திருக்கு, அந்த நபருக்கும் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய அந்த ஆணுக்கும் தவறான சிந்தனைகள் வந்தது அப்படின்னு நீங்க சொல்லப்படல. சரிங்களா? நல்ல சிந்தனை தான், தவறான எண்ணங்கள் கிடையாது. ஒழுக்கமான முறையில தான் நம்ம பழகுறோம். நம்ம வீடுகள்லையும் அந்த ஒழுக்கக்கேடுகள், அதற்கு மீறினமான செயல்பாடுகள் நடந்தா அதை கண்டிக்கக்கூடிய வடிவில தான் நம்ம வீடும் இருக்கும். அதெல்லாம் ஓகே. இது அனுமதிக்கப்பட்டதா? அதான் இங்க பேச்சு. இந்த மாதிரி சகோதரர் என்றோ, காக்கா என்றோ, தம்பி என்றோ நினைத்து முழுவதுமாக நெருக்கமாக ஒரு உடன் பிறந்த காக்காவோடு, உடன் பிறந்த தம்பியோடு பழகக்கூடிய அளவு பழகுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா என்று கேட்டால் இல்லை. அதை தான் நம்ம இங்க விளங்கப்படுத்துறோம். சரிங்களா? அப்ப அந்த டிஸ்டன்ஸ் அங்க மெயின்டைன் பண்ணப்படணும், அந்த இடைவெளி அங்கு பாதுகாக்கப்படணும். எந்த அளவிற்கு ஒரு உறவினர், நெருங்கிய உறவு, ரொம்ப க்ளோஸ் என்கின்ற அடிப்படையில எந்த அளவிற்கு நம்மளால அவங்க கூட பழகி கொண்டு அதுல இருந்து எந்த அளவுக்கு நம்மளால விலகி கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு விலகி நடந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அந்த விஷயத்தையும் நாம் நல்ல முறையில இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா வெளியே இருக்கக்கூடிய ஆண்களோடு பழக்கங்கள் நமக்கு ஏற்படுவது என்பது குறைவாக இருந்தாலும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அஜனபியான ஆண்களோடு தான் நமக்கு பழக்கங்கள் மிக அதிகமாக ஏற்படும். அந்த இடத்துலதான் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இப்ப எந்த அளவுக்கு நம்மளால அதை சுருக்கி கொள்ள முடியுமோ, அதில் நம்ம பாதுகாத்து கொள்ள முடியுமோ. இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த நபருக்கு அந்த விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். சோ அதை நீங்க முடிஞ்ச அளவிற்கு நீங்கள் அதை விலகி கொள்வது என்பது நம் மீது கட்டாயமான ஒரு விஷயம் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப ஆரம்பமாக இது முன்னாடியே பேசப்பட்ட விஷயம் நான் திரும்ப ஒரு முறை சொல்லிக்கிட்டேன். சரிங்களா? அடுத்ததா இதுவரைக்கும் 21 செய்திகள் நம்ம பார்த்திருக்கோம். 22வது செய்தியாக கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை. கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை. கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஒரு தொகுப்பு உண்டு. மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன, உரிமைகள் என்னென்ன என்பது ஒரு தொகுப்பு உண்டு. அதுல மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான உரிமைகள்ல ஒண்ணு என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அழகான தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க. லவ் குன்து அம்ரன் அஹதன் ஐயஸ்ஜுத லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் வேறு ஒரு நபருக்கு ஒரு மனிதரை நான் சஜிதா செய்யுமாறு சொல்லி இருந்தால் அமர்த்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா, ஒரு பெண்ணை அவளுடைய கணவனுக்கு நான் சஜிதா செய்ய சொல்லி இருப்பேன். இதை ஒரு பெண் யோசித்து பார்த்தால், சிந்தித்து பார்த்தால் அது சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன? ஏண்டா
சஜிதா செய்வது என்பது அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது ஒரு வணக்கம். அது வணக்கத்திலேயும் உச்சகட்டம். அல்லாஹோடு நெருக்கமாக நீங்கள் இருக்கக்கூடிய இடம் என்று அல்லாஹுடைய தூதர் அடையாளப்படுத்திய இடம். அதை அல்லாஹு தாலா தன் அல்லாத வேறு யாருக்கும் செய்வதை அல்லாஹு தாலா பொருந்தி கொள்ளவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அல்லாஹுடைய தூதர் ஒரு கால் இதை வேறு ஒரு நபருக்காக நான் அனுமதித்தேன் என்றிருந்தால் மனைவியை கணவனுக்காக அனுமதித்திருப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டு, வல்லதி நப்சு முஹம்மதின் பியதி, முஹம்மதுடைய உயிர் எவனுக்கு வரமுள்ளதோ லா துஅத்தில் மர்அத்து ஹக்க ரப்பிஹா ஹத்தா துஅத்தி ஹக்க ஸௌஜிஹா, தன்னுடைய கணவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய அந்த உரிமைகளை சரியாக ஒரு மனைவி நிறைவேற்றாத வரை தன்னுடைய இறைவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை அவள் சரியாக நிறைவேற்றியவளாக ஆக மாட்டாள். அவள் தொழுவலாக இருக்கலாம், நோன்பு நோக்கக்கூடிய பெண்ணாக இருக்கலாம், இன்னும் மற்ற வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றக்கூடிய பெண்ணா இருக்கலாம். கணவனுக்கு என்ன கடமைகளை உரிமைகளை முதல்ல கொடுக்கணுமோ அதை கொடுக்காம அவனை அலட்சியப்படுத்திட்டு அவனை கண்டுக்காம விட்டுட்டு நீங்கள் இறைவனுக்கு எவ்வளவு வணக்க வழிபாடுகள் செய்தாலும் அல்லாஹு தாலா அதை இரண்டாம் பட்சமாகத்தான் வைப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் என்று சொல்லக்கூடிய செய்தியில பார்க்கணும். அதே மாதிரி வலவ் சஅலஹா நஃப்ஸஹா வஹிய அலா கதபின் லம் தம்னஅஹு, அவள் ஒரு ஒட்டகத்தின் மீது இருந்தாலும் அவனுடைய தேவைக்காக அந்த கணவன் அழைக்கும் போது அந்த மனைவி அவளை தடுக்க கூடாது, அவளுக்கு பதிலளிக்க வேண்டும். இது ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான கடமை. ஏன்னா அவன் மகர் கொடுத்து வலிமா கொடுத்து திருமண செலவுகளை எல்லாம் செஞ்சு அந்த பெண்ணை திருமணம் செய்ததற்கான அடிப்படையான ஒரே ஒரு நோக்கம் தன்னுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய பார்வையை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய சிந்தனையை பாதுகாக்க வேண்டும். இதற்காகத்தான் அவன் மகருடைய பொருளாதாரத்தை சேமித்து வலிமா கொடுப்பதற்கான பொருளாதாரத்தை சேமித்து திருமண செலவுகளை எல்லாம் பார்த்து திருமணத்திற்கு பிறகும் ஒரு வேலையை தேடி சம்பாதித்து பெற்றோர்களை பார்த்து மனைவிக்கு செலவழித்து அவளுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் கொடுத்து அவளுக்கு தங்க இடம் கொடுத்து உணவு கொடுத்து, சரிங்களா, இவ்வளவையும் அவன் செய்து கொடுப்பதற்கான அடிப்படையான ஒரு காரணம் ஒன்று இருக்குமானால் அவன் தன்னுடைய பார்வையை பாதுகாக்கணும், அவன் தன்னுடைய சிந்தனையை பாதுகாக்கணும், தன்னுடைய கற்பை பாதுகாக்கணும். இதுதான் அடிப்படையான ஒரே ஒரு நோக்கம். இந்த நோக்கம் தான் அவனுக்கு. இந்த நோக்கத்தை உங்களால தான் நிறைவேற்ற முடியும். இந்த நோக்கத்தை அவன் உங்கள் மூலமாக நிறைவேற்றுவதற்காகத்தான் அல்லாஹு தாலா உங்களை அவனுக்கு ஹலாலாக்கி கொடுத்திருக்கிறான். இப்ப அதனாலதான் மார்க்கம் சொல்லுது, அவனுக்கு செய்ய வேண்டிய முதலாவது உரிமை, அவன் உங்களை அழைத்தால் அவனுடைய தேவைக்காக அவனுக்கு ஒரு ஆசை ஏற்படும் போது இயற்கையில் அல்லாஹு தாலா அவனுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசை விருப்பம் அவனுக்கு மிகைக்கும் போது அவன் தன்னுடைய மனைவியிடத்தில் வரும்போது அந்த மனைவி அந்த கணவனுக்கு பதிலளிக்கக்கூடிய நிலையில் கண்டிப்பா இருக்கும். இது அவள் மீது கட்டாய கடமை, இது அந்த மனைவி மீது கட்டாய கடமை. உங்களுக்கு நியாயமான காரணம் இருக்கு, மாதவிடாயுடைய நேரத்துல இருக்கீங்களா, அல்லது உடல் ஏதாவது அசௌகரியத்துல இருக்கீங்களா, ஏதாவது மன ரீதியான பெரிய கஷ்டத்துல வழியில இருக்கீங்களா, அதை அந்த கணவனுக்கு தெரியப்படுத்தலாம். அந்த கணவனுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம், இந்த மாதிரி இருக்கு, நான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கேன் அப்படிங்கிறத அந்த கணவனுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம், தவறல்ல. ஆனால் இதுல பெரும் பாவம் என்ன தெரியுமா? இது பெரும் பாவம். இந்த விஷயம் என்னன்னா, கணவனுடைய இந்த நிலையை உணர்ந்த சில மனைவிகள், உனக்கு என்கிட்ட தேவை இருக்குதானே, என்கிட்ட எப்படி வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற பேர்ல கணவன் அந்த தேவையோடு வரும்போது அவன் செய்த ஒரு சில வார்த்தைகள், அவன் பேசிய ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் அந்த நேரத்துல சொல்லி காட்டுறது, அந்த நேரத்துல அவனை விட்டு தூரமாவதற்கான செயல்பாடுகளை செய்வது எல்லாம் பெரும் பாவம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சண்டை நடந்திருக்கலாம், ஒரு வாக்குவாதம் போயிருக்கலாம், அவர் நீங்க கேட்டவனை வாங்கித்தராம போயிருக்கலாம், உங்கள்ட்ட ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த தேவைக்காக கணவன் மனைவி இடத்துல வரும்போது இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு மனைவி சொல்லி காட்டி அவனை விட்டு தூரமாகிறான்னு வைங்களேன், பெரிய விஷயம் ஒண்ணு இல்ல, கணவன் மனைவிக்கு நடுவுல நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் தான் அங்க நடந்திருக்கும். அதை காரணமாக வைத்து அவன் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக மனைவி இடத்தில் வரும்போது அந்த மனைவி இந்த ஒரு சின்ன விஷயத்தை அந்த நேரத்துல எடுத்து சொல்லி, இதுதான் எனக்கு நேரம் அப்படின்னு, இந்த நேரத்துலதான் நீ எனக்கு நான் சொல்றதை கேட்ப அப்படின்னு அந்த நேரத்துல அந்த மனைவி அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டி அவனை தூரப்படுத்தினான். அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதை விட்டு எந்த காரணமும் இல்லாமல், எந்த சரியான காரணமும் இல்லாமல் அவனை விட்டு தூரமாகினால் மிக பெரும் பாவத்தை அந்த மனைவி செய்கிறாள். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மிக பெரும் பாவத்தை அந்த மனைவி செய்கிறாள் என்பதையும் நாம் நல்ல முறையில உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இது ஒரு மனைவியுடைய கட்டாய கடமை.
ஒரு மனைவியுடைய கட்டாய கடமை தன்னுடைய கணவனுடைய கற்பை பாதுகாக்க வேண்டியது அவளுடைய பொறுப்பு. தன்னுடைய கணவனுடைய கற்பை பாதுகாக்க வேண்டியது என்பது அவளுடைய பொறுப்பு என்கின்ற விஷயத்தையும் நாம் நல்ல முறையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு கணவன் இதை வெளிப்படையாக வார்த்தைகளால் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டான். நீங்க தடுத்தாலோ அல்லது ஒரு நேரத்தில் அவனுக்கு இந்த ஆசை ஏற்படும் போது ஒரு கணவன் நேரடியாக ஒரு வார்த்தைகளால் சொல்லி அதை வெளிப்படுத்த மாட்டான். ஒரு சில செய்கைகள், ஒரு சில விஷயங்களின் மூலமாக அதை வெளிப்படுத்துவான். அது அந்த மனைவிக்கும் நல்ல முறையில் விளங்கும். கணவனுக்கு இந்த நேரத்துல இந்த தேவை இருக்கிறது என்பது அந்த மனைவிக்கு நல்ல முறையில விளங்கும். அந்த நேரத்துல அந்த மனைவியின் மீது கடமை அந்த கணவனுக்கு பதிலளிப்பது. அந்த கணவனுக்கு அந்த மனைவி பதிலளிப்பது என்பது அந்த மனைவியின் மீது கட்டாய கடமை. அந்த நேரத்தில் சரியான எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அந்த கணவன் தட்டி கழிக்கப்பட்டால் மிக பெரும் பாவத்தை அந்த மனைவி செய்கிறாள் என்பதையும் நாம் நல்ல முறையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்ப இது 22வது செய்தி. அடுத்ததாக 23வது செய்தி. இது தொடர்பாகவே இந்த மாதிரி ஒரு கணவன் தன்னுடைய தேவைக்காக மனைவியிடத்தில் வந்து அந்த மனைவி எந்த ஒரு சரியான காரணமும் இல்லாமல் அந்த கணவனை பதிலளிக்க மறுத்தால், அவனை தடுத்தால், அந்த இரவு முழுவதும் அவள் மலக்குமார்களால் சபிக்கப்படுகிறாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னான். இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. பாருங்க, இதா தஅர் ரஜுலு இம்ரஅத்தஹு இலா ஃபிராஷி, ஒரு கணவர் தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய மனைவியை அழைத்தால் ஃபஅபத், அவள் மறுத்துவிட்டு ஃபபாத கல்பானு அலைஹா, அவனுடைய கோபம் அவள் மீது இருக்கும் நிலையில் அவள் உறங்கினால் லஅனதஹல் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ, அவள் அடுத்த நாள் காலை அடையும் வரை மலக்குமார்கள் அவளை சபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. பெண்கள் நல்ல முறையில உணர்ந்து கொள்ள வேண்டிய இடம் என்ன அப்படின்னா, கணவனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உரிமைகளில் மிக முக்கியமான உரிமை அவனுடைய இந்த இயற்கையான தேவையை நிறைவேற்றுவது. சரிங்களா? இதற்காகத்தான் அவன் சம்பாதிக்கின்ற பெரும் பொருளாதாரத்தை உங்களுக்கென்று ஒரு பகுதியை ஒதுக்குவது, உங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நினைச்சு பாருங்க. ஒரு திருமண ஒப்பந்தம் செஞ்சாச்சு என்கின்ற அடிப்படையில ஒப்புக்கொண்டீர்களா, ஒப்புக்கொண்டாச்சு என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவன் அதற்கு பிறகு பெரும் பெரும் பொருளாதாரத்தை உங்களுக்காக தேடி செலவு பண்ணி சம்பாதித்து எல்லா வேலையும் பார்க்கிறான் அப்படின்னா அதற்கான அடிப்படையான ஒரே ஒரு நோக்கம் அவன் தன்னை விபச்சாரத்தை விட்டு பாவமான காரியங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தை அந்த மனைவி நிறைவேற்றக்கூடிய வடிவத்தில் நடந்து கொள்வது அவள் மீது கட்டாய கடமை. சரியான காரணம் இல்லாமல் அவள் அதை தடுத்தால், அந்த கணவனை மறுத்தால் அவள் ஒரு பெரும் பாவம் செய்கிறாள் என்கின்ற விஷயத்தையும் இந்த ஹதீஸ்களை படிக்கும் போது நாம் உணர முடிகிறது. அப்ப அந்த பெண் அப்படி ஒரு கால் அந்த கணவனுடைய மறுத்த நிலையில் அவள் உறங்கினால் அன்று இரவு முழுவதும் அவள் மலக்குமார்களால் சபிக்கப்படக்கூடிய பெண்ணாக இருக்கிறாள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பெண் நல்ல முறையில கணக்கெடுக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? நம்ம இந்த விஷயங்கள் தெரியாமல் அலட்சியமாக இருக்கலாம், இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் அலட்சியமாக இருக்கலாம். ஆனால் நல்ல முறையில இதை தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு பெண்ணுக்கு இது கட்டாய கடமை. ஒரு பெண்ணுக்கு நீங்க வேற மற்றவர்களுடைய வார்த்தையை கேட்பதற்கெல்லாம் இங்க அனுமதியே கிடையாது. கணவனுக்கு அந்த ஒரு தேவை வருகிறது அப்படின்றால், அவன் உங்கள் பால் தேவை உள்ளவனாக வந்து நிற்கிறான் அப்படின்னா அவனுக்கு பதிலளிப்பது என்பது ஒரு பெண்ணின் மீது கட்டாய கடமை. ஒரு நிர்பந்தமாக சூழலில் நீங்கள் இருந்தால் அதை அவனுக்கு அழகான முறையில் தெரியப்படுத்தி அவனுக்கு விளங்கப்படுத்தணுமே தவிர நீங்கள் மற்ற நேரங்களில் அவனுக்கு பதிலளிப்பது என்பதும் கட்டாய கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது ஒரு ஒட்டகத்தின் மேல் அவள் இருந்தாலும் அந்த நேரத்திலும் அந்த கணவனுக்கு அவள் பதிலளிப்பாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியையும் நாம் பார்க்கின்றோம். சரிங்களா? இது 23வது செய்தி. அடுத்ததா 24வது செய்தி. தலைப்பு என்னன்னா, கணவனுக்கு நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்வது தடுக்கப்பட்டதாகும். கணவனுக்கு நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்வது என்று பெண்களுக்கு தடுக்கப்பட்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. உரைத்துன் நார ஃபஇதா அக்ஸர அஹ்லிஹா அன்னிசா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எனக்கு நரகம் காட்டப்பட்டது, அதில் அதிகமானவர்களாக ஆண்களை விட பெண்கள் தான் இருந்தார்கள். அந்த நரகத்துல அதிகமானவர்களாக ஆண்களை விட பெண்கள் தான் இருந்தார்கள் சொல்லிட்டு யக்ஃபுர்ன, அவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு.
கீழே சஹாபிய பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கவங்க, அயக்ஃபுர்ன பில்லாஹ், அல்லாஹுவை நிராகரித்தார்களா, காஃபிர்களாக இருந்தார்களா அந்த பெண்கள்? அதிகமான பெண்கள் நரகத்துல நீங்க பாத்தீங்களா, அந்த பெண்கள் எல்லாம் காஃபிரான பெண்களா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கால யக்ஃபுர்னல் அஷீர், அல்லாஹுவை நிராகரித்தவர்கள் இல்ல, கணவன்மார்களை நிராகரித்தவர்கள். அவர்கள் யாரு? கணவன்மார்களை நிராகரித்தவர்கள். வயக்ஃபுர்னல் இஹ்சான், அவன் இஹ்சானோடு அந்த பெண்ணிடத்தில் நடந்து கொண்டானே, அந்த இஹ்சானை அந்த பெண்கள் கணவனிடத்தில் நிராகரித்தவர்கள். லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தஹ்ர், காலம் முழுவதும் அந்த பெண்ணிடத்தில் அவன் நல்ல முறையில் நடந்து கொண்டாலும், காலம் முழுவதும் அந்த பெண்ணிடத்தில் அவன் நடந்து கொண்டாலும், சும்ம ரஅத் மின்க ஷைஅன், ஏதாவது ஒரு இடத்தில் அவளுக்கு விருப்பமில்லாத, அவள் பிடிக்காத ஒரு விஷயத்தை அந்த கணவனிடத்தில் அவர் பார்த்துட்டா, காலத் மா ரஅய்து மின்க கைரன் கத், அவள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, உங்கள்ட்ட இருந்து எதைக்காவது எனக்கு நல்ல விஷயம் ஏதாவது நடந்திருக்கா, ஏதாவது ஒரு நன்மைன்னு உங்கள்ட்ட இருந்து எனக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா, நான் கேட்டதுன்னு ஏதாவது நீங்க செஞ்சு தந்திருக்கீங்களா என்ற வார்த்தைகளை அந்த மனைவிமார்கள் அந்த கணவனுக்கு முன் பயன்படுத்துவது அவர்களை நரகில் கொண்டு போய் சேர்த்தது என்று அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. இங்கேயும் அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப பெண்களுக்கென்று, பெண்களுடைய கஷ்டம் என்று, பெண்களால் அதாவது கணவன்மார்களால் பெண்கள் படக்கூடிய கஷ்டங்கள் என்ன, கணவன்களுக்கு பெண்கள் செய்யக்கூடிய தியாகங்கள் என்ன, அவர்களுக்காக கணவன்மார்கள் எப்படி ஒழுங்கா நடந்துக்கணும் என்ற பகுதியே இல்லையான்னு கேட்டா அப்படி ஒரு பெரும் பகுதி உண்டு. ஆண்களுக்கு பேசப்படும் போது அது தெளிவாக விளங்கப்படுத்தப்படும். சரிங்களா? இது ஒரு ஆண்களுக்கான ஒரு பகுதியாக இருந்தால், ஆண்களுக்காக பேசப்படக்கூடிய ஒரு இடமாக இருந்தால் நான் அதை பத்தி பேசியிருப்பேன். ஒரு பெண்கள், ஒரு மனைவி என்றால் யார், அவளுடைய கஷ்டங்கள் என்ன, அவளுடைய சிரமங்கள் என்ன, அவள் நமக்காக எவ்வளவு விஷயங்களை பொறுத்துக் கொள்கிறாள், எவ்வளவு விஷயங்களை தாங்கிக் கொள்கிறாள், நம்ம எந்த அளவுக்கு அவள்கிட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ளணும், எப்படியெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் நம்மளுக்கு வழிகாட்டுது என்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் அங்க பேசியிருப்பேன். இங்க பேசுறது பெண்களுக்கு மத்தியில, இங்க பேசுறது பெரும்பாலும் பெண்களுக்கு மத்தியில். அப்படிங்கிறதுக்காகத்தான் பெண்களுக்கு வைத்து ஆண்களிடத்தில், மனைவியை வைத்து கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ளும் என்கிற விஷயத்தை மட்டும் நம்ம பேசிக்கணும். நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு அப்ப கணவனுக்கு மனைவி செய்யக்கூடியது என்று எதுவுமே கிடையாதா, அவர்களுக்கு என்று எந்த ஒரு பகுதியும் இல்லையா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சரிங்களா? அப்ப ஒரு கணவன், ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த மனைவி, அவன் யோசிச்சு பாருங்க, அவன் கொடுத்த ஒரு வாக்குறுதிக்காக, திருமணம் செய்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன், அங்கீகரித்துக் கொண்டேன் என்று சொன்ன ஒரு வாக்குறுதிக்காக அடுத்து முழுவதும் அவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை தன்னுடைய மனைவி, அடுத்து அவள் மூலமாக கிடைக்கக்கூடிய பிள்ளை என்ற பகுதியில அவன் ஆக்கிக்கிறான். சரிங்களா? இதுவரை உங்களை பெற்றெடுத்த கணவன்மார்கள் செய்து வைந்த, அதாவது உங்களை பெற்றெடுத்த உங்களுடைய தந்தைமார்கள் செய்து வந்த ஒரு கடமையை திடீரென்று வந்த ஒரு ஆண் அந்த பொறுப்பு மொத்தத்தையும் ஏத்துக்கிறான். இதுவரைக்கும் இந்த கடமையான விஷயங்களை எல்லாம் உங்களுடைய தந்தைமார்கள் உங்களுக்கு முழுவதுமாக செய்து வந்திருக்க, உங்களை பெற்றெடுத்து உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு வந்திருப்பாங்க. திடீர்னு வந்த ஒரு ஆண் ஒட்டுமொத்த பொறுப்பையும் அவன் ஏத்துக்கிட்டு அவன் எல்லாத்தையும் செய்யறான் அப்படின்னா, அவன் வாழ்க்கை முழுவதும் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு செய்து தந்திருக்க, ஏதோ ஒரு நேரத்துல அவனால முடியாம போயிருக்கலாம், அவனுக்கு சிரமமா இருந்திருக்கலாம், அவனுக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம், அல்லது இந்த நேரத்துல இது தேவையில்லை அப்படின்னு அவன் நினைச்சிருக்கலாம். அதற்காக செய்யாத ஒரு விஷயத்தை கணக்கில் கொண்டு, அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை காட்டி, உன்னிடத்திலிருந்து எந்த நலவும் எனக்கு கிடைச்சதில்லை, இதுவரைக்கும் கேட்ட எதையும் நான் பெற்றதில்லை, எந்த சந்தோஷத்தையும் எனக்கு கிடைச்சதில்லை என்று பேசுவது என்பது ஒரு பெண்ணை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நம்ம புகாரி முஸ்லிம்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப பெண்கள் இதுல புரிந்து கொள்ள வேண்டிய இடம் என்னன்னா, ஏதாவது ஒரு இடத்துல உங்களுடைய கணவர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தர மறுத்திருக்காரு, ஒரு விஷயத்தை தர தாமதப்படுத்துறாரு, ஒரு விஷயத்தை உங்களுக்கு தர லேட்டாக்குறாரு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் பொறுமை காக்கணும். அதுக்கு உங்களுக்கு நலவு உண்டு, உங்களுக்கு நன்மை உண்டு. அது வரைக்கும் அவர் செஞ்ச அந்த விஷயங்கள், காரியங்களை எல்லாம் சிந்தித்து அந்த ஒரு விஷயத்துல நீங்க கொஞ்சம் பொறுமை காத்தீங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சம் தடுத்து கொண்டீங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த கடுமையான எச்சரிக்கையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்கின்ற விஷயங்களையும் நாம் நல்ல முறையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இது பெண்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமையான ஒரு விஷயம் என்பதையும் நாம் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.